வணக்கம் சங்கரையா. வணக்கம். நான் விஜய் கோத்ரேஜில் இருந்து. சொல்லுங்க சங்கரையா, நான் உங்களுடைய ஆர்டர் எடுத்துக்கலாமா? விஜய் ஆரு புக்கின் முதலாவது SKUவின் ஆர்டரை வாங்குவதற்கு ஆரம்பித்தார். நோட் செய்யுங்கள், விஜய் ஸ்டோர் செக் செய்யவில்லை. ஏனென்றால் விஜய் க்ரோ DSR. ஒருவேளை ப்ரோ DSR ஆக இருந்தால் ஸ்டோர் செக் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆகும் உங்களது சேல்ஸ் காலில். சங்கரையா, இங்க பாருங்க, சிந்தால் டியோ. என்கிட்ட டியோட நிறைய ஸ்டாக் இருக்கு. ஆனா இப்ப எந்த கஸ்டமரும் சிந்தால் டியோ கேட்கறது கிடையாது. சங்கரையா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிந்தால் டியோவின் சாம்பிளை உங்களுக்கு காமிப்பேன். இதோடைய பெனிஃபிட் அப்புறம் ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லுவேன். இதன் மூலமா உங்களுக்கு சேல்ஸ் அதிகரிக்கும், அப்புறம் லாபமும் ஆகும். இங்க பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சிந்தால் டியோ ஸ்ப்ரேவுடைய புதிய ரேஞ்சை பற்றி சொல்கிறேன். சங்கரையா, சிந்தால் புதிய ஃப்ரேக்ரன்ஸோடைய டியோட்ரன்ட் ஸ்ப்ரே. இதோட 3 சிறப்பம்சம்: ஃப்ரேக்ரன்ஸ், ஃபார்முலா, அப்புறம் பேக்கேஜிங். இதோடைய ப்ரீமியம் அப்புறம் மேஸ்குலின், அதாவது சிறப்பான ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு மற்ற டியோவை விட 2 மடங்கு சிறப்பாக இருக்கும். மற்ற டியோவை பயன்படுத்துறதால ஸ்கின்ல அரிப்பு ஏற்படும். ஆனால் சிந்தால் டியோவின் ஸ்ப்ரே ஆல்கஹால் ஃப்ரீ ஃபார்முலாவால் ஸ்கின்ல எந்த ஒரு அரிப்பும் வராது. அப்புறம் இதோட பேக்கேஜிங்கும் மிகவும் புத்தம் புதுசு. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேப் நுகர்வோரின் விருப்பத்துக்காக ஸ்ப்ரே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இதில் 150 ml குவான்டிட்டி இருக்கு. அப்புறம் 5 ஃப்ராக்ரன்ஸில் அவைலபிளாக இருக்கு: இக்னைட், ப்ளே, இன்டென்ஸ், எனர்ஜி, அப்புறம் டைவ். இந்த எல்லா ப்ரீமியம் ஃப்ராக்ரன்ஸும் கன்சியூமருக்கு 175 ரூபாயில் கிடைக்குது. இதோட மார்ஜின் எவ்வளோ? இதோட மார்ஜின் 15%. மார்ஜின் ரொம்ப கம்மி தான். சங்கரையா, சிந்தால் டியோவில் 15% மார்ஜின் இருக்கு. கூடவே 12% ஸ்கீம் இருக்கு. அதாவது உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் 27%. 175 ரூபா பேக்கேஜில் உங்களுடைய லேண்டிங் ப்ரைஸ் 133 ரூபா 91 காசு. அப்போ உங்கள் மொத்த லாபம் 41 ரூபா 9 காசு ஒவ்வொரு பீஸுக்கும். நான் உங்களுக்காக 5 வேரியண்ட்டின் 2 பீஸ் புக் பண்ணுறேன். வேணாம், இவ்வளோ வேணாம். ஏதோ 1-2 ஃப்ராக்ரன்ஸ் கொடுங்க. சங்கரையா, சிந்தால் டியோஸோட டிவியில் சிறப்பான ஆட்லாம் வருது. உங்கள் கடையில் நுகர்வோர் இதை பார்த்த உடனே இதை வாங்குறதுக்கு விருப்பப்படுவார். ஒருவேளை உங்ககிட்ட எல்லா ரேஞ்சும் இருந்தால் நுகர்வோருக்கு சாய்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்டாக் மூவ்மெண்ட்டு ஆரம்பிச்சிடும். அடுத்த விசிட்டில் நான் மற்ற ப்ராடக்ட் போலவே இதோட சேல் ட்ரெண்டை பார்த்து நான் ஆர்டரை வாங்குவேன். அப்புறம் இதோட போஸ்டரும் மாட்டிடுவேன். அதை பார்த்து ஸ்டாக்கு சீக்கிரம் வித்துரும். அது சரிதான். ஆனால் இவ்வளோ நிறைய கம்பெனிஸோட டியோஸ் கிடக்குது. சங்கரையா, நான் நுகர்வோர் சிந்தால் டியோ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டாந்துருக்கேன் ஒரு சிறப்பான டேங்லர். சங்கரையா, இது ஒரு சிறப்பான டேங்லர் தானே? நல்லா இருக்கு. 2 பீஸ் கொடுத்துருங்க. நீங்கள் நோட் செய்திருப்பீர்கள், விஜய் சிந்தால் டியோவின் பெனிஃபிட் மற்றும் ஃபியூச்சர் பற்றி மிக சிறப்பாக ரீட்டைலருக்கு கூறினார். MRP மற்றும் லேண்டிங் காஸ்டின் டீடைலையும் கொடுத்தார். மேலும் கடையில் சேல் அல்லது ஆஃப் டேக் பற்றியும் அவர் முழு விவரங்களை கொடுத்தார். இதுதான் சரியான வழி புதிய ரேஞ்ச் மற்றும் ஆட் செய்வதற்காக. இதன் மூலமாக லைன்ஸ் பெர் ப்ரொடக்டிவிட்டி கால், அதாவது LPPC அதிகரிக்கும். மேலும் TLSDயும் அதிகரிக்கும். நீங்கள் இதையும் நோட் செய்திருப்பீர்கள். விஜய் கவனத்தில் வைத்திருந்தார் அவர் இந்த காலின் போது எத்தனை லைன்ஸ் புக் ஆயிருக்கிறதென்று. இது மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆகும் அவுட்லெட்டில் LPPC அதிகரிப்பதற்காக. வாருங்கள் பார்ப்போம் இன்னும் என்ன நடக்கிறதென்று. வாருங்கள், இதை நாம் நம் குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம். DSR விஜய் என்ன சரியாக செய்தார், இன்னும் எதை சிறப்பாக செய்ய முடியும் என்று.